ஜெபம் பண்ணலாம். வாசிங்க 1 ராஜா புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்த எலியா தன் சால்வையை போட்டான். வெரி குட். நல்ல வசனத்தை அழகா நிறுத்தி சத்தமா வாசிக்குது. வெரி குட். என்ன செய்யறான்? 12 ஏறு. முன்னாடி காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வயல்ல காளமாடு கட்டி ஏறு விழுவாங்க, வயல்ல உழுகுறாங்க. பாத்துருக்கீங்களா? வயல்ல உழுகுறத பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆமா, ஒரு ஏர்ல கட்ட மாட்டாங்க, வரிசையா 3-4 ஏறு சொல்லி கட்டி வயல்ல அந்த நிலத்தை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. நல்ல நாத்து நடுவதற்காக ஏற்ற விதத்துல அந்த நிலத்தை ஏறு பூட்டி உழுது பயன்படுத்தி அதுல இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. கவனிக்கணும். இங்க ஆண்டவர் ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் எலிசா என்கிற அந்த மனுஷனை உன் ஊழியத்துல நீ செய்யற ஊழியத்திற்காக அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை அந்த இடத்துல கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லி எலியா தேடி போறான் எலிசாவை. எலிசாவை தேடி போகும்போது எலிசா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்? வயல்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வேலை செஞ்சு உழுதுட்டு இருக்கிறான். எத்தனாவது ஏறு பிடிச்சிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, எத்தனாவது ஏறு? 12வது ஏறு பிடிச்சிருக்கிறான். அப்போ முன்னாடி 11 காலம் மட்டும் நிலத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கு? குத்தி கிழிச்சு நிலத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது 12வது கலப்பைய பிடிச்சுக்கிட்டு எலிசா என்கிற தீர்க்கதரிசி அந்த கலப்பைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான். நீங்க ஒரு காலத்துல நீங்களும் நானே கூட இருந்தோம். உலகத்துக்கு பின்னாடி ஒருத்தரை பின்தொடர்ந்து நாம போய்கிட்டே இருந்தோம். அந்த போக்குக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ தேவனுக்குரியவன், நீ தேவனுக்கு அவசியம் என்று சொல்லி தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். ஆவிக்குரிய சத்தியத்தை சரியா கவனிச்சால் மாத்திரமே அதனுடைய மர்மங்கள் நமக்கு புரியும். எலிசா கலப்பைய பிடிச்சுக்கிட்டு 12வது ஏற ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். 11 ஏறு முன்னாடி போயிட்டு இருக்கு. 12வது மனுஷனா எலிசா அந்த கலப்பைய பிடிச்சுக்கிட்டு போகும்போதுதான் எலிசாவை தேவனுக்கு அவசியமாக இருந்தது. அப்ப நான் எலிசாவை தேடி யார் வர்றா தாசு? எலியா வருகிறான். எலியா வந்த உடனே அவனை கூப்பிடுறான். எலியா கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. என்ன அபிஷேகம் தெரியுமா? அவன் போட்டிருக்க சால்வை கூட அங்க ஒரு அற்புதத்தை நடத்தும். சொல்லுங்க, நீ செபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா நீ போட்டிருக்கிற வஸ்திரம் கூட உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நீ தேவனுக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தா உன்கிட்ட இருக்கிற சகலமும் ஒரு அற்புதத்தை உனக்குள்ளாடி கொண்டு வரும். உன் வஸ்திரத்தை பார்த்தாலே பேய் நடுநடுங்க, உன் வஸ்திரத்தை பார்த்தாலே பிசாசு நடுநடுங்க. நீ போட்டிருக்கிற, நீ முடித்திருக்கிற அந்த உடைய பார்க்கும் போதே சாத்தானுக்கு தெரியும் இவன் தேவ பிள்ளை என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறன் எவனும் வெண்மை வஸ்திரம் தரிக்கப்படாத ஒரு வஸ்திரம் பின்னாடி இருக்கு. கொஞ்சம் அப்படியே திரும்பி அந்த வசனத்தை படிங்க. ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்கேன். வெளிப்பாடு 3. அப்படி இந்த சில வசனத்தை படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன தரிப்பிக்கப்படும்? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஏன் வெள்ளை வஸ்திரம் போட்டுட்டு வரணுங்கிறது எதற்கு அடையாளம் தெரியுமா? நீ ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ இன்னைக்கும் ஜீன்ஸும் இன்னைக்கும் லெகின்ஸும் போட்டுக்கிட்டு இன்னைக்கும் ஜில் ஜக்கு நடந்துட்டு இருந்தனா நீ இன்னும் ஆண்டவருக்குள்ளாடி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா.
ஜெயிக்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயிக்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கணும்னா தேவனுடைய ஆலயத்துல நிக்கணும். தேவனுடைய ஆலயத்துல நிற்கும் போதுதான் உனக்கு கர்த்தர் வெண்வஸ்திரத்தை தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன தரிப்பிக்கப்படும்? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அடுத்த வருஷத்துல இருந்து புது வருட ஆராதனையில இருந்து ஞாயிற்று திருவிருந்த ஆராதனைக்கு எல்லாரும் வெள்ள ட்ரெஸ்ல வரணும்னு சொல்லி நான் பிரியப்படுகிறேன். நல்ல ஜிகிஜிகான செக்குன்னு சாரி, நல்ல கலர்ஃபுல்லான ஷர்ட் போட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மாத்தணும். ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்? வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய். ஏன் வெண்மையான வஸ்திரம்? எதற்கு வெள்ள வஸ்திரம்? நீ ஜெயிக்கப்படுறது, நீ ஜெயித்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல டைட் ஜீனு, நல்ல டைட் லெகின்ஸ், டைட் சுடிதாரு, இதெல்லாம் சபையில் ஆகாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? மாற்றணும். நல்ல மானியம், நல்ல அழகான வஸ்திரம் என்ன செய்யணும்? தரிக்கணும். அல்லேலூயா. வெள்ளை இல்ல பாஸ்டர் அப்படின்னா நீ கவலையப்படாத. நீ போடுற ட்ரெஸ் தான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ எலிசா ஏர் பூட்டிட்டு இருக்கிறான், ஏர் பிடிச்சிட்டு இருக்கான். எலியா வருகிறான். அவன் தோல்ல கிடக்கிற சால்வையை எடுத்து யாருக்கு மேல போடுறான்? எலியா தன் தோல் மேல கிடக்கிற சால்வையை எடுத்து யாருக்கு மேல போடுறான்? எலிசாக்கு மேல போடுறான். அதான் சொல்ல, அந்த வஸ்திரத்துக்கு, அந்த சால்வைக்கு ஒரு மகிமை உண்டு. குமார் சொல்லும் சொன்னாரு, பல வருஷங்கள ரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் சால்வை தொங்கலை தொட்டபோது அவள் என்ன செஞ்சா? குணமானாள் என்று வேலை சொல்லப்பட்டது. அப்படி சொன்ன இப்ப பாருங்க, இப்ப நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் மகிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு ட்ரெஸ் பார்க்கும்போது சொன்ன எவ்வளவு வெந்த கோசகாரிங்கிற அந்த ஒரு இது உள்ளுக்குள்ள வரணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு அது அல்ல தேவன் விரும்புவது. நல்ல ஆண்டவர் பிரியப்படுகிறது. நம்மளால எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்து ஆராதிக்க முடியும், அதை செய்யணும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறது பெஸ்டா என்ன? நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல எது பெஸ்டோ அதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போட்டுக்கலாம். சும்மா அங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, அங்க தொங்கல், இங்க தொங்கல். ஏழை உங்க ட்ரெஸ் நீ கவலைப்படாத, இருக்கிறத போட்டு கத்தவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் ட்ரெஸ் இல்லாம கிடையாது. கத்தர் எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ். அல்லேலூயா. ட்ரெஸ் இல்லாம இருக்கா? ஏசு ட்ரெஸ் இல்லாம இருக்கா? ராகுலியாவுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் ஆண்டு நல்லா என்ன செஞ்சாரு? வஸ்திரத்தை தேவன் தந்திருக்காரு. மடங்கி வருவோம். எலிசா தன் சால்வை, தேவனுடைய சால்வை வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட போது அவருடைய உதிரப்போக்கு நின்றுச்சு. பல வருஷமா மருத்துவத்துக்கு செலவு பண்றான். என்ன வியாதிக்கு செலவு பண்றான்? என்ன வியாதிக்கு வெள்ள செலவு பண்றா? என்ன வியாதிக்கு செலவு பண்றா? என்ன வியாதிக்கு தாசன் செலவு பண்றா? மருத்துவ செலவு. ரத்தப்போக்கு, உதிரப்போக்கு, அப்படியே உடம்புல இருந்து ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்கு. பல வருஷமா வைத்தியங்களுக்கு கொடுக்கிறா, ஒரு நன்மை இல்லை. ஆனா இயேசு வந்தப்போ, இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டப்போ அந்த உதிரப்போக்கு நின்றது. அப்போ ஒரு வல்லமா அவர் சொல்றாரு, ஏன் ஒரு வல்லம புறப்பட்டுச்சு அப்படின்னு. இவன் இயேசு தொட்டாளா? இயேசுவை தொட்டாளா தாசே? யார தொட்டா? தாசனை நான் கேட்டேன். யார தொட்டா? யார தொட்டா? சத்தமா சொல்லு. யாரை தொட்டா? சவுலையா? இஸ்ரேலையா? நீ வேதத்தை கவனிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வரும்போது தேவன் தோள் மேல கிடக்கிற எதை தொட்டாரு? சால்வையை, வஸ்திரத்தின் தொங்கல். அதாவது அன்னைக்கு யூதர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம சர்ச்சில் ஒரு தடவை ஐபிசி இருக்கும்போதே ஒரு பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க. யூதர்களுடைய சால்வையை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த சால், அதுதான் யூதர்களுடைய ஷாலு. அதோட விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய்க்கு மேல போகுது ஒரு ஷாலு. அதை வாங்குறதுக்கு நாங்க கொச்சின் முழுவதும் சுத்துறோம். கொச்சின் முழுவதும் பைக்லயே அலைஞ்சோம்.
அதனால கிடைக்கல. கடைசியில இஸ்ரவேல் நாட்டுல இருந்து அந்த சால்வையை வர வச்சு அந்த பாஸ்டர் வச்சிருந்தாரு. அவர் நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணார். என்னுடைய நெருங்கிய நண்பர், சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவருடைய சால்வை இருக்கு, என்னை எடுத்துக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதை எடுத்து வர முடியல, அதனால நான் அதை அங்கேயே வச்சுட்டேன். சரி, கடந்து வருவோம். அப்ப யூதர்களுக்கு ஒரு சால்வை உண்டு. இப்போ நம்ம தலையில போடுறோம்ல ஷாலு, அதுல பாத்தீங்கன்னா குஞ்சாலம்னு சொல்லி ஒண்ணு தொங்குமா இல்லையா? குஞ்சால நூலு மாதிரி தொங்கும். அந்த நூலு பல அர்த்தங்கள் உண்டு யூதர்களுடைய ஷாலுக்கு. அதெல்லாம் போட்டு நேரம் இல்லை. இப்போ இயேசுவின் அந்த குஞ்சலத்தை, அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை, அதாவது கடைசி எல்லையை அந்த ஸ்திரீ தொட்டப்போ அவள் குணமானாலா இல்லையா? குணமான. அப்பாவுடைய இயேசுனுடைய வஸ்திரத்துக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வல்லமை இருந்துச்சு. அதே வல்லமைதான் எலியாவுக்கு மேலே இருந்துச்சு. எலியா கொண்டு வந்து சால்வையை யாருக்கு மேல போட்டாங்க? யாருக்கு மேல போட்டா? எலிசாக்கு மேல போட்டா. நல்லா கவனிக்கணும். வேதத்துல ரெண்டு கதாபாத்திரம், ஒண்ணு எலியா, இன்னொன்னு எலிசா. போட்டு குழப்பிட கூடாது. எலியாங்கிறது எலிசாக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரன். எலியாவுக்கு அப்புறம் எலிசா. எலியாவை காட்டிலும் அதிக வல்லமையோடு கூட செயல்பட்டான் எலிசா. இந்த வல்லமை யார் கொடுத்தா தெரியுமா? எலியா கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ வஸ்திரத்தை கொண்டு, சால்வையை கொண்டு, ஏறு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கொண்டு அந்த சால்வையை போடுறான். போட்டுட்டு சொல்றான், வாயை ஊனிட்டு வா அப்படிங்கிறான். அடுத்த வசனம் வாசிக்கலாம், சீக்கிரம் வாசி பார்க்கலாம். அப்பொழுது அவன் எதை விட்டான்? இப்ப கவனி, எதை விட்டணுமோ விட்டு ஆண்டவன் அழைச்சிருக்கிறாரு. நீ பெந்தெக்கோஸ்தே சபையில ஒரு அங்கம், பெந்தெக்கோஸ்தே சபைக்கு போற, இன்னும் உலகத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்க கூடாது. எதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது? உலகத்துக்கு பின்னாடி. உலகம் என்ன? டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது, பொட்டு வைக்கிறது, கோயில்ல போய் கும்பிடுறது, வேற டைட்டான ட்ரெஸ் போட்டுட்டு உலகத்தான மாறி என்னையும் அழகுபடுத்தணும்னு காட்டுறது வேற. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. இது உனக்கு தகுந்தது கிடையாது. உனக்கு தகுந்த நல்ல வெண் வஸ்திரம், ஜெயிக்கப்பட்ட வஸ்திரத்தை நீ என்ன செய்யணும்? தரிக்கணும். இப்போ என்ன செய்யற? ஏற பிடிச்சிட்டு இருக்க. இதுதான் அவனுக்கு வருமானம். யாருக்கு? எலிசாக்கு வரும். நிலத்தை பண்படுத்தும், நிலத்துல வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் அவனுக்கு வருமானம். ஆனா ஆண்டவர் அழைச்சப்போ அதை என்ன செஞ்சுட்டான்? விட்டுட்டு போயிட்டான். நாம போவோமா? நீங்க போவீங்களா? மாஸ்டர், ஒரு நாள் வேலைக்கு போறோம்னா பட்டினி ஆயிடும். ஒரு நாள் நம்ம வேலைக்கு போனா என்ன செஞ்சிடும்? பட்டினி ஆயிடும். எலிசா சொன்னானா எனக்கு இந்த நிலத்துல நான் பயிரிடலாம் பட்டினி ஆயிடும் சொன்னானா? அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவர் நிலத்துல ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. எலியா சொல்றாடே வாடா விட்டுட்டு அப்படின்னா சால்வை போட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு ஒரு அபிஷேகம் வந்துருச்சு. இது இனி இந்த இடத்துல நிக்க முடியாது, இப்ப இடத்த காலி பண்ணி சொல்லி உலகத்தை எல்லாம் விட்டுட்டான். இப்ப அவனுக்கு என்ன கிடையாது? சினிமா இல்ல, பாட்டு இல்ல, கூத்து இல்ல, கொண்டாட்டம் இல்ல. இப்ப அவனுக்கு இருக்கிறதுல ஒன்னே ஒண்ணு, தெய்வ சபையில போய் நான் நிக்கணும். அல்லேலூயா. இப்ப எலிசா தன்னுடைய சால்வை மேல விழுந்தப்போ இப்ப எலியாவை பின்தொடர ஆரம்பிச்சான். உன் மேல இருக்கிற அபிஷேகம் இருக்கு பாரு, அது ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த அபிஷேகத்தோடு கூட ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பி. உன்னை கொண்டு கர்த்தர் வன் காரியங்களை செய்தெடுப்பார். நல்ல கையை தட்டி, நல்ல தலைவர கையை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க, எலிசாவின் மேல அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டும். நல்ல கையை தட்டி ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் எலிசாவின் மேல அபிஷேகம், எலிசாவின் மேல வல்லமை. எலிசாவுக்கு மேல இருந்த அதே வல்லமையை கர்த்தர் உங்க மேலே வச்சிருக்கிறார். நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, நீ சாதாரணப்பட்டவள் அல்ல. இன்னைக்கு சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம். எலிசா வந்தப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க சால்வை கொண்டு போட்டப்போ ஏற விட்டார். என்னமா வாசம்? அந்த வசனத்தை மட்டும் வாசி. அப்பொழுது அவன் எதை விட்டான்? மாடுகளை விட்டான். விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு அவரை பாரு, பரலோகத்து வாசல் உனக்கு திறக்கப்படும்.
இப்ப மாட்டை விட்டுட்டான். இப்ப அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? யாருக்கு பிறகு ஓடினா? யாருக்கு பிறகு? எலியா. நல்லா கவனி, யாருக்கு பின்னாடி ஓடினா தாசி? யாருக்கு பின்னாடி ஓடினா? வெள்ள எலியாவின் பின்ன ஓடினா. மனுஷன் பின்னாடி ஓடினானா? மனுஷன் நம்பி போறானா? நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஏமாத்தவங்க. எங்க சர்ச்சுக்கு வந்துங்க, நாங்க அதை தருவோம், எங்க சர்ச்சுக்கு வந்துங்க இதை பண்ணுங்க. நான் சொல்றேன், சில சபைகளுக்கு போனனாலே சில தீமையான காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத சுவிசேஷத்தை, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கப்படாத மனுஷரை திருப்திப்படுத்துவதற்காக சில ஊழியர்கள் இன்னைக்கு என்ன திருப்திப்படுத்த முடியாது. நான் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தரை தான் நான் திருப்திப்படுத்தணும். பாஸ்டர் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க மாட்டேன் இல்லையா? எல்லாரும் பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் நல்ல சொல்லுங்களா, பாஸ்டர்னால என்ன பத்தி இப்படி பேசிட்டாரு, அவருக்கு என்னையா அப்படிதான் பேசுவோம். 10 பேர் நேசிச்சா அதுல 11வது ஆள் நமக்கு எதிராக பேசுவோம். எல்லா சபையிலும் இருக்கு. நான் சொல்றது, நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். நடக்க வேண்டிய வழியில நீ என்ன செய்யணும்? நடக்கணும். சில இடத்துல சத்தியத்தை விட்டுட்டு பிரசங்கிக்கிற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமா நடக்கணும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நடக்கிற பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க நீ போனாதான் உனக்கு ஆசீர்வாதம். இல்ல சாபம் வந்து என்ன செய்ய வீட்டுக்குள்ளாடே தங்கி நிற்கும். அநேக மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்காக பிரசங்கிக்கிறாங்க. மனுஷரை, ஐயோ பாஸ்டர் எனக்கு வேண்டியது பிரசங்கிச்சா, பாஸ்டர் என்னதான் பிரசங்கிச்சா எனக்கு சந்தோஷமா, அதெல்லாம் கிடையாது. கர்த்தரை பிரியப்படுத்து, கர்த்தருக்கா பேசு, கர்த்தர் தந்த வார்த்தைகளை பேசுகிற சபையில நீ நிற்கும் போதுதான் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. எலிசா என்ன பண்ணா? அவன் வந்தப்போ ஏறு பிடிச்சிட்டு இருந்தவன் ஏற விட்டுட்டு இப்ப யாருக்கு பின்னாடி ஓடினான்? யாருக்கு பின்னாடி ஓடினான்? எலியா. எலிசாவுக்கு என்ன பண்ணுனான்? வஸ்திரத்தை கொண்டு யார் மேல போட்டான்? எலிசா மேல போட்டான். அப்ப எலிசாவுக்கு குரு யாரு? எலியா. எலியா நமக்கு குரு யாரு? இயேசு. இயேசு பரிசுத்த ஆவி என்கிற வஸ்திரத்தை நம் மேல தங்க இருக்கிறார், நம் மேல போட்டிருக்கிறாரு. உனக்கு தெரியாது உன் வல்லமை. நீ ஜெபம் பண்ணிப்பாரு, அப்பதான் தெரியும் உனக்குள்ள இவ்வளவு கிருபை இருக்கான்னு. நீ என்ன நினைச்சிருப்ப? நான் ஒண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன் பாத்திரம் வெறுமையா மாறிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் எனக்குள்ளாடி மகிமையை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ளாடி அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எனக்குள்ளாடி தேவ அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. உன் ஜெபம் பரலோகம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தின் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. நீ இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அபிஷேகம் வேலை செய்யாம இருக்கு. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பாதையில ஓடணும். அப்ப ஓடும்போது இதை எதை விடணும் தெரியுமா? எதை விடணும்? சட்டை விடணும், பக்கத்துல இருக்கிற விட்டுறணும். எதெல்லாம் விட விட்டுட்டு போயிரு. ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரிய நாள்? கர்த்தருக்குரிய நாள். அழகா இந்த நாள் யாருடையது? கர்த்தருக்குரியது. அந்த நாள்ல நீ கோடி ரூபாய் தந்தாலும் வேலைக்கு போக. நான் சொல்ல, நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு என்ன வச்சிருக்க? நான் வேலைக்கு என்ன வச்சிருக்கேன்? ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்குரிய நாளை கர்த்தருடைய சமூகத்தை செலவழிச்சு பாரு. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்ம எதிர்காலங்களுக்கு ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை காலைல எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி 7 மணி 6:55 சர்ச்சுக்குள்ளாடி இருக்கணும். அதுதான் தேவ ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 9 மணிக்கு பாஸ்டர் முடிப்பார். குளக்க 8:50க்கு போனா 10 நிமிஷம் சர்ச்சுக்கு வந்துடலாம் அப்படின்னு வர்ற கூட்டமா இருக்கும். 7 மணிக்கு ஆராதனை, 6:55 என்ன செய்தோம்? உள்ளுக்குள்ள புதிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எலிசா யாருக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சான்? எலியாவுக்கு பின்னாடி. அடுத்த வருஷம் வாசிப்பா. நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின்பு பாரு, முதல்ல ஏற விட்டான். இதுதான் எனக்கு வருமானம், இதுதான் எனக்கு தொழில், இதுதான் எனக்கு சாப்பாடு போடுதுன்னு அவன் சொல்லல. ஏற விட்டுட்டான். மாடு பிடிக்கிறத விட்டுட்டான், வேலை செய்ய விட்டுட்டான். இப்ப அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை எல்லாம் என்னது? எலியாவுக்கு பின்னாடி ஓடணும். அடுத்து எலியாட்ட ரிக்வெஸ்ட், ஐயா
ஊழியத்துக்கு வந்துடுவேன் ஐயா, ஒரு சின்ன தயவு என்ன, நான் எங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுது அப்படின்னு போ அப்படின்னா, அங்க போய் அப்பா அம்மா கூட உட்காந்துட்டு விருந்து போய் கறி எடுத்து நல்லா சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்ப வரலாம். அவனுக்கு அதோடு எல்லாம் விட்டுட்டான். எதெல்லாம் விட்டுறான்? ஆபிரகாம் எதை விட்டான்? தகப்பன் வீட்டை விட்டான். எலிசா தகப்பன் வீட்டை விட்டான். அப்பன் அம்மை முத்தம் செஞ்சுக்கிட்டு அது அடுத்த வருஷம் வாசிக்கிறான். காளையை அடித்து எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு ஒரு பெரிய சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்குது. என்ன சென்ட் ஆஃப் பார்ட்டி என்ன தெரியுமா? வழி அனுப்புகிறாங்க. ஒரு வேலை எடுத்து ரிட்டையர் ஆயிட்டா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல, இங்க எலிசாக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டுல. எங்க போறா எலிசா? சுகபத்திரமாய் ஜெகஜோதியா வாழ்ந்துக்கு போறானா? ஊழியத்துக்கு போறான். ஊழியம் அவர் ஈஸி கிடையாது. ஊழியத்துக்கு போறவெல்லாம் முள்ளுக்கு மேல நிக்கிறதுக்கு சமம். முள்ளுக்கு மேல நின்றுட்டு இருக்கிறான். அங்க சஞ்சாரம் குத்து, இங்க சஞ்சாரம் குத்து. அந்த விசுவாசிகிட்ட பேசினா இந்த விசுவாசிக்கு பிடிக்காது, இந்த விசுவாசிக்கு பேசினா அந்த விசுவாசிக்கு பிடிக்காது. எல்லாரையும் அப்படியே ஈக்குவலா கொண்டு போகணும். அதனால பாருங்க, ஊழியக்காரங்க அவ்வளவு சீக்கிரத்தை சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் வந்து போய் சேர்ந்துருவாங்க. இதுல காரணம் யார் தெரியுமா? யாரு? விசுவாசிங்க. இப்ப எலியா எங்க போறது, எலிசா எங்க போறது தீர்மானிச்சிருக்கான். ஊழியத்து போக தீர்மானிச்சு. இப்ப வீட்டுல சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்குது. வழி அனுப்புற பிரிவு உபச்சார விழா, தமிழ்ல சொல்ற என்ன நடக்குது? பிரிவு உபச்சார விழா நடக்குது. இப்ப எலிசாவை அனுப்புற. வீட்டுல காலையில அடிச்சு நல்ல திருப்தியா சாப்பிட்டு பாட்டு பாடி எலிசாவை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறாங்க. திரும்ப அவன் வரல. எங்க வரல? எங்க வரல? தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வரல. இப்ப அவனுடைய போக்குல எங்க? எலிசா எலியாவுக்கு பின்னாடியே போயிட்டான். எலி என் பாதை இயேசுக்கு நேரா. எலி எனக்கு உலகம் வேண்டாம், வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் அப்படின்னு இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சான். எலியாவுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சான். முத ஊழியமே எலிசாக்கு ஆரம்பிச்சோன்னே அப்படியே பிரச்சனைகள் இருந்தான். இவன் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே போறான், மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறான். இவன் போகும்போது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வாழ்த்தனம் கட்டல, இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு மொட்டை தலையான்னு கூப்பிடுச்சு எலிசாவை. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்கள என்ன மொட்டை தலையான்னு கூப்பிடுறேன். அவன் ஒன்னும் சொல்லல, அவன் பேசாம போயிட்டான். ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். என்ன செஞ்சா தெரியுமா? அங்க ஒரு கரடியை வர வச்சு அத்தனை பிள்ளைகளையும் அது பெய்ய போட்டது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது? வாய் திறக்கக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஊழியக்காரங்களை நாம ஆத்மமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய பாத்திரம். அல்லேலூயா. எலிசாவுடைய ஊழியத்தினுடைய சக்சஸ், வெற்றியை என்ன தெரியுமா? விட்டுட்டு வந்தான். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிக்க சொல்றேன். கை பிடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்றேன். வழியில அப்படி திருப்பி கொடு, வழியில அங்க விடு, நீ இப்படி திருப்பி கொடு, அந்த கையை திருப்பி கொடு. கையை பிடிச்சிட்டீங்களா? இப்ப பார்த்து சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வா. நல்லா பிடிச்ச ஒரு குலுக்கு குளிக்கிறீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் இருக்குவோம். இன்னைக்கு விட்டுட்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுறார். எலிசா தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் விட்டுட்டு வந்தார். ஆண்டவருக்குரிய நாள், கர்த்தருக்குரிய நாள், அது கர்த்தருக்குரியது. அன்னைக்கு வேலைக்கு போகாத. இப்ப சில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாரக மந்திரம் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கோடி 21 ஆராதனைக்கு போகாத, சாரி வேலைக்கு போகாத, ஆராதனையில வந்து நில்லு. அதிகம் ஆசீர்வாதம். என்ன செஞ்சாலும் சரி, என்ன வேலை வந்தாலும் சரி, கலெக்டரே கூப்பிட்டு வேலை தந்தாலும் சொல்லு, ஐயா இன்னைக்கு எனக்கு என்ன நாள்? கர்த்தருக்குரிய நாள், ஆராதனை நாளியா. அன்னைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். அன்னைக்கு எனக்கு இயேசுக்குரிய நாள். அல்லேலூயா. ஆபிரகாம் விட்டுட்டு வந்தான். தகப்பன் வீட்டை விட்டான், தேசத்தை விட்டான், ஏனத்தை விட்டான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எலிசா தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டான், தனக்கு வருமானம் வருகிற வேலையை விட்டான். அதனால கர்த்தர் எலிசாவை ஆசீர்வதித்தார். எலிசாவை ஆசீர்வதித்தவர், எலிசாவை பெருக பண்ணினவர், எலிசாவோடு கூட இருந்தவர், எலிசாவை கொண்டு அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த காலையில் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு மனுஷங்களை செய்வார். எல்லா கண்களை மூடுவார். ஒரு தேவ சமூகத்தில் நம்மளை ஏற்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி அன்றைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு பொறுப்பதற்கு நேராக போவார். இனி ஒரு வாழ்க்கை, இனி ஒரு வாழ்வு, அது என் இயேசுவின் பாதை மாற்றம்தான். எலியாவினுடைய பாதையை பின்தொடர்ந்தான் எலிசா. எலியாவை காட்டிலும்
எலிசாவுக்கு மேல இரட்டிப்பு வல்லமை இருந்தது. சால்வைக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. அந்த சால்வையை எடுத்து யோர்தானில் அடித்த போது யோர்தான் இரண்டாக பிரிந்தது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் நிறைவில தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து உனக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானை ஓங்கி அடி. ஓய் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உன்னை கண்டு பின்னோக்கி போக. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உன்னை கண்டு பயந்து நடுநடுங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெளியில வரட்டும். உன் மேல இருக்கிற வல்லமை வெளிப்படட்டும். உன் மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தினுடைய நறுமணம் இந்த பகல் கால வெளியில வரட்டும், வெளியில வரட்டும். எல்லாரும் எல்லா தேவசமத்தை அர்ப்பணிங்க. எல்லா வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், உன் மேல தேவன் தந்திருக்கிற அபிஷேகம் எலியாவின் மேல இந்த அபிஷேகத்தை போல அல்ல, எலிசாவின் மேல இருந்த இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம். இந்த காலை நேரத்துல இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது இறங்கி வருவதற்காக அல்ல, உனக்குள்ளாடி இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுகிற நேரமாய் மாறட்டும். அபிஷேகம் வெளிப்படுகிற நேரமாய் மாறட்டும். வாயில திறந்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இருக்க அபிஷேகம் வெளிப்படட்டும். ஆண்டவரே என் மேல இருக்க அபிஷேகம் வெளிப்படட்டும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும் போதுதான் உலகத்தை நீ மறப்ப. உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும் போதுதான் உனக்கு விரோதமான இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் அழியும். மனுஷரை பார்க்காத, மனுஷரை பார்க்காத, மனுஷரை பார்க்காத, கர்த்தரை பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. எஸ், உலகம் 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 சொல்லி ஓடாத. உலகத்துக்கு பின்னாடி ஓடி 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 சாபத்தினுடைய வெடிப்பில் வந்து நிற்கிற இனியும் உலகத்தை நோக்கி ஓடாத. சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பி. சத்தியத்தை பின்தொட. எலியா தன் சால்வையை போட்ட போது எலிசா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். என்ன கேட்கிறார் தேவ பிள்ளையே, விட்டு சிலவற்றை விட்டுட்டு வா. கர்த்தர் நீ கண்டிராத, நீ பார்த்திராத, நீ சிந்திக்காத அற்புதத்தில் கூடி உன்னை தேவன் நடத்த வல்லவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வர்த்தகத்திலே ஆண்டவரை நடத்தட்டும். ஆண்டவருடைய வல்லமைகள் ஆண்டவரை நடத்தட்டும். அவருடைய அபிஷேகத்துக்கு கர்த்தரை நடக்கிறது. இந்த காலை நேரத்துக்கு ஆயுஷ்யம் விட்டுட்டு வா என்று சொல்லி அழைத்தீங்க. ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையில எதையெல்லாம் விட்டுட்டு வரணுமோ அவங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படி நாங்களும் உலகத்தில் இருக்கிற நன்மை தீமை, உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்திற்குரிய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எலிசாவை போல உண்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த எல்லா ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அருமையான தங்கள் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறாங்க. அநேக பிரதிசந்தியில ஊழி கடந்து போறாங்க, பிரச்சனைகள் மத்தியில கடந்து போறாங்க. அதுவரை இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிறீங்க, விட்டுட்டு வந்தால் நான் ஒரு நன்மையை காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையோ அவங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யட்டும். அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஒரு வாசலும் இல்லை, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை அவர் கலங்கலாம். கர்த்தர்களுக்கு அன்னைக்கு ஒரு வாசலை திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமே உங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே, அருமையான முத்துக்குமார் பிரதருக்காக ஸ்தோத்திரம். அருமையான தாயாருக்காக தங்கச்சிக்காக சுபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஒரு நன்மைகள் நடக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால சபையாராய் நாங்கள் சுபிக்கிறோம். ஒரு அற்புதங்களோட வாழ்க்கையில நடக்கட்டும். அதற்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த கடந்த மனவுக்காக, தனுஷுக்காக, ஆண்டவரே ராஜ்காந்த் கடந்த அருமையான மகளுக்காக சுபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி, சுமித்ராவை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுக்காக, குமார் பிரதருக்காக, ராகுலுக்காக, தாசுக்காக, மனோவுக்காக, தனுஷுக்காக, வெள்ளைக்காக எல்லாரும் நினைக்கிற தகப்பனே. சிறு பிள்ளைக்காக எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
இவங்க மேல உங்க வல்லமை இருக்கட்டும். இவர்களை பார்க்கும் போதே பிசாசு நடுநடுக்கட்டும். இவர்களை பார்க்கும் போதே ஆண்டவரே அந்நிய பிசாசுடைய சக்திகள் எல்லாம் வழிமாறி ஓடட்டும். இவள் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற விதமாய் கர்த்தரோட ஒவ்வொருவரையும் மாற்றும். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவர் ஆராதனையில கர்த்தருடைய கரம் கூட பாதுகாத்து நாம மகிழ்வு இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆசீர்வாத பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பின் சிநேகமும் கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்று இயேசு வருகிற வரைக்கும் உண்டாயிருப்பதாக. தேவன் காலம் சேர்ந்த தேவன் கல்லிலே சொல்லுமா எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து போங்கள். சமாதானத்தின் தேவன் கூட